Hello future medicos, welcome to future doctor Neat Tamil. இன்னைக்கு fertilization and implantation ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்டிலைசேஷன்னா என்ன? ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறது தான் ஃபர்டிலைசேஷன். என்னது? ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறது தானே ஃபர்டிலைசேஷன். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், இதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன். சைட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆம்புலரி இஸ்கெமிக் ரீஜன் ஆர் ஆம்புலரி ரீஜனில் நடக்கும். சைட் ஆஃப் fertilization is ampullary ischemic region. இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா இது டிக் பண்ணுங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆம்புலரி ரீஜன் டிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபர்டிலைசேஷன். இது வந்து ஒரு மோனோஸ்பெர்மி. ஓகேவா? மோனோஸ்பெர்மி. மோனோனா என்னது? ஒன்னே ஒன்று, சிங்கிள்னா அர்த்தம். ஓகேவா? ஏன்னா மோனோனா சிங்கிள்னா அர்த்தம். ஒரு ஸ்பெர்ம், ஓகேவா, ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஃபர்டிலைஸ் ஆகும். ஒன் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ். ஓகேவா? என்னது? when ஒரு sperm enters zona pellucida layer. zona pellucida இதில் போய் இந்த மாதிரி என்டர் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு லாக் ஆயிரும். ஏன்னா அவன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவான். ஓகேவா? சேஞ்ச் ஆயிரும். it will prevent the entry of sperm, other sperm. ஓகேவா? அதர் ஸ்பெர்மை என்டர் ஆக விடாம லாக் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் sex determination in humans. Humansல sex determination. ஃபாதர் கிட்ட XY குரோமோசோம் இருக்கு, மதர் கிட்ட XX குரோமோசோம் இருக்கு. ஓகேவா? X கேமெட், Y கேமெட், X கேமெட், Y கேமெட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி XY மேல் பேபி வரும். இன்னும் ரெண்டு XX ஃபியூஸ் ஆகி ஃபீமேல் பேபி வரும். heterozygous. It's a homozygous. சரியா? 50-50% இதாகும். இது ஒரு 50%, இது ஒரு 50%. 50-50 தான் இதாகும். இப்போ ஒரு கப்பிள்ஸ், ஒரு குவெஸ்டின் சொல்றேன். married couples has 3 female daughter. Has 3 daughters. ஓகேவா? female டாட்டர் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? in
ப்ரெக்னென்சியில் ஆர் நெக்ஸ்ட் டெலிவரியில் என்ன பேபி வரும்? %50 male, 50% female, 25% male, 75% female, 25% female, 75% male. %100% female, 0%. இதுல எது? எப்பவுமே ஒரு பிரெக்னன்சியை வந்து டிட்டர்மைன் பண்றது ஃபாதரோட ஸ்பெர்ம் தான். ஃபாதரோட ஸ்பெர்ம் எக்ஸ் வந்து எக்ஸோட போய் ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபீமேல் வரும். ஒய் எக்ஸோட ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா மேல் வரும். ஓகேவா? இதை நம்ம அந்த பொண்ணுகிட்ட போய் பிளேம் பண்ணக்கூடாது. பொண்ணு பெற்று கொடுத்துட்ட அப்படின்ட்டு பையன் பெற்று கொடுத்துட்ட அப்படி பிளேம் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கேன், இந்த பர்சன்டேஜ் இருக்கு, இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா? ஒரு பிரெக்னன்சி, அதாவது ஒரு பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலிவரியில 50% ஆஃப் மேல் அண்ட் 50% ஆஃப் ஃபீமேல் மட்டும் தான் இருக்கும். 100% ஃபீமேல் தான் 100% மேல் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஒன்று இது இருக்கலாம், இல்லை அது இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். இந்த மாதிரி கேட்பாங்க, மார்க் டெஸ்ட்லாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. Sex of baby is determined by father. ஓகேவா? எப்போ? at the time of fertilization. அண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா காப்புலேஷனுமே fertilization வந்து லீட் பண்ணாது. does not leads to fertilization. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் என்னது? சைகோட். ஜைகோட்ல எவ்வளோ இது? 2n, அதாவது டிப்ளாய்டு. சிங்கிள் செல்டு, டபுள் செல்டு இல்லை, சிங்கிள் செல்டு. ஓகே, ஃபியூஸ் ஆகி ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இது அப்படியே வந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அண்டர்கோ கான்ஸ்டன்ட் மைட்டோட்டிக் டிவிஷன். ஓகேவா? மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த செல்லோட ரிசல்ட்டிங் வந்து cells called blastomere. சரியா? கிளீவேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும்? பிளாஸ்டோமியர்ஸ் ரொம்ப கொச்ச 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 கொச்ச. This is called blastomerium.
சரியா? இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் 8ல இருந்து 16 செல் ஸ்டேஜ் வரை இருக்கும். அவங்க they look like மல்பெரி ஃப்ரூட். பார்த்துருக்கீங்களா? அந்த கேட்டர்பில்லருக்குலாம் மல்பெரி இலை போட்டிருப்பாங்க, அதோட ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? கூகுள் அடிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும், அழகா இருக்கும். மல்பெரி ஃப்ரூட் மாதிரி இதாகுது. ஓகேவா? இப்படி மல்பெரி ஃப்ரூட் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் மொரியுலா அப்படின்னு சொல்லுவாங்க. கால்ட் மொரியுலா. ஓகேவா? 8 இருக்குல்ல, 8ல இருக்கிறத ஏர்லி மொரியுலான்னு சொல்லுவாங்க. மோரியுலான்னு சொல்லுவாங்க. 16 இருக்கிறத லேட் மோரியுலான்னு சொல்லுவாங்க. என்ன? லேட் மோரியுலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மொரியுலா இருக்குல்ல, இது வந்து அப்படியே டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிவைட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னவெல்லாம் அந்த பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறேன். மொரியுலா divides and recognize into outer layer and inner cell mass. Okay, இந்த outer layer of blastomere இது பேரு ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோபோபிளாஸ்ட். ஓகேவா? இந்த ட்ரோபோபிளாஸ்ட்னா என்ன? ஒரு கேவிட்டி இருக்கும். There is a cavity. அது பேரு பிளாஸ்டோசீல். பிளாஸ்டோசீல் அது ட்ரோபோபிளாஸ்ட் கூட அட்டாச் ஆகி என்ட்ரோமெட்ரியம்ல போய் ட்ரோபோபிளாஸ்ட் கூட இருக்கும். ஓகேவா? அது அப்படி எண்டோமெட்ரியம்ல போய் அட்டாச் ஆகும். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் இருக்குல்ல, இதுனா என்ன தெரியுமா? எப்படி இருக்கும்? செல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி அவுட்டர் லேயர்ல இந்த இப்படி இருக்கும். இது பேரு ட்ரோபோபிளாஸ்ட். இதுதான் வந்து ட்ரோபோபிளாஸ்ட். இதுதான் வந்து இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் இருக்குல்ல, எண்டோமெட்ரியல் லைனிங்ல போய் இந்த ட்ரோபோபிளாஸ்டோட ஹெல்ப்னால அட்டாச் பண்ணுவாங்க. உள்ள வந்து ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அது பேரு இன்னர் செல் மாஸ். உள்ள பிளாஸ்டோசிஸ்ட் இருக்கும். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் இருக்குல்ல, தி ட்ரோபோபிளாஸ்ட் attached to endometrium
endometrium and it's a signal. நான் இங்க வந்து அட்டாச் ஆயிருக்கேன்ப்பா, என்னைய கொஞ்சம் கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? it sells signals to corpus luteum. அந்த பூ மாதிரி இருக்கும்ல எல்லோ பாடிட்டு, அந்த இதுக்கு போய் சிக்னல்ப்பா வந்துட்டம்பா அப்படின்ட்டு லூட்டியமுக்கு போய் சென்ட் பண்ணும். இதோட ரிசல்ட் அதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? as a result எண்டோமெட்ரியம் வந்து எண்டோமெட்ரியல அது அப்படியே டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் கூட இதாயிரும். ஓகே, and completely enclose the blastocyst. blastocyst-ஐ enclose பண்ணிடும். பேர் தான் இம்ப்ளான்டேஷன், அதாவது கருப்பதித்தல் அப்படின்பாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் இருக்குல்ல, இந்த இம்ப்ளான்டேஷன் தான் வந்து பிரெக்னன்சிக்கு வந்து லீட் பண்ணும். ஓகேவா? leads to pregnancy. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பிளாஸ்டுலா இருக்குல்ல, அந்த அப்படி பிரிஞ்சுதாகும். அந்த பிளாஸ்டுலா மேமல்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ டாக்டர்ஸ்லாம் இது சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த நாளில் வந்து இதாயிருக்கு, இத்தனை மாதம் இத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் எந்த நாளில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அப்படி நடந்திருக்கிற நாளுக்கு ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடந்து அப்படியே டிவைட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? if we consider day of fertilization as first, then implantation happens at ஒரு 6-7 நாள்ல. at 6 to 7 daysல. சரிங்களா? இது பிஃபோர் நான் வந்து சொன்னேன்ல, பிரிஞ்சுதான் அந்த சைகோட் மோனோசைகோட்டிக் ஜீன்ஸ் வந்து இதாக இருப்பாங்க அப்படி சொன்னேன்ல, அது இப்போதான் வந்து சொல்கிறேன் பாருங்க. பிஃபோர் 7 நாளைக்கு முன்னாலேயே அவங்க பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதுவும் 1 சைகோட் தான். சரியா? 2 சைகோட்னா வந்து நான் ஐடென்டிக்கல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாகவே வேறு மாதிரி தொப்புள் கொடி, அந்த முட்டை, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெர்ம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? ஃபேஸும் தனித்தனியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கனால ஃபேஸும் இதாகுது. ஒரே சைகோட் 2ஆக பிரிகிறதுனால அவங்களுக்கு ஒரே பிளசண்டாக இருக்கும். தொப்புள் கொடி வேறு வேறு மாதிரி தான் இருக்கும், பிளசண்டாக வந்து ஒரே பாரில் தான் இருக்கும். ஆனால் நான் ஐடென்டிக்கலுக்கு என்ன இருக்கும், பிளசண்டாவே வேறு வேறு தான் இருக்கும். 2 பிளசண்டாக இருக்கும் நான் ஐடென்டிக்கலுக்கு. ஓகேவா? ஆஃப்டர் 8 days, 8 daysக்கு அப்புறமா பிரிஞ்சாங்க அப்படின்னா they leads to conjoined twins. இந்த மாற்றான் படத்துல சூர்யா வருவாங்கல்ல, அதே மாதிரி conjoined twins.
இந்த கன்ஜாயிண்ட் விங்ஸ் வந்து ஒரே ஒரு பார்ட், அந்த மாற்றான்றதுல என்ன இது பண்ணுவாங்க, அந்த லங்ஸையோ பிரெயினையோ ஒன்று போல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லங்ஸ் தான் ஒரு இதாக வச்சிருப்பாங்க பொதுவா. ஸோ வந்து அதே மாதிரி எதுனா ஒரு இது பொதுவா வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா இன்னர் செல் மாஸ் வந்து அப்படியே டிஃபரன்ஷியேட் ஆகும். ஜெர்ம் லேயர்ஸா டிஃபரன்ஷியேட் ஆகும். 3 ஜெர்ம் லேயர் இருக்கு, அவுட், இன், மிடில். ஓகே, அவுட்டர் எக்டோடர்ம், மிடில் மீசோடர்ம், இன்னர் எண்டோடர்ம் அப்படின்னு 3 லேயரா வந்து பிரிகிறாங்க. ஓகேவா? என்ன ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் the inner cell mass undergo differentiation. Okay va? And become inner cell mass undergo differentiation and become germ layers. Okay va? என்ன 3 germ layer, ectoderm, mesoderm, endoderm, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இன்னர் செல் மாஸ் இருக்குல்ல, இது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். இது வந்து என்ன அந்த இதா இருக்கும் அப்படின்னா, அப்படியே இது அப்படியே தான் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸாக டெவலப் ஆகும். ஒரு ஒன்று உண்டு. ஓகேவா? இந்த தொப்பல் கொடி அம்பிளிக்கல் கார்டு இருக்குல்ல, அதை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க, உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஆர்கன் வந்து விட்டு போச்சு அப்படின்னாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி தருவோம். அது என்னமோ வந்து ஆர்டிஃபிஷியலோ என்னமோ தெரில, இந்த மாதிரி வளர்த்து தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட். இது ஒரு டாபிக் 12th ஸ்டேட் போர்டில் படித்த மாதிரி ஞாபகம் இருக்கு. டிஷ்யூ கல்ச்சர்னு நினைக்கிறேன், முடியல. ஓகே, இந்த இன்னர் செல் மாஸ் இருக்குல்ல, இது என்ன contains some stem cells. சில ஸ்டெம் செல்ஸ் வச்சிருப்பான். அதுல potency to develop all tissues and organs. டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸும் டெவலப் பண்ணுற அளவு வந்து இதாக இருக்கும், ஒரு பொட்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா சில ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சம் finger like structure that is arise from the trophoblast
ட்ரோபோபிளாஸ்ட்னு சொன்னேன்ல வெளியே இருந்து, அதே மாதிரி அரைஸ் பண்ணுமா, இந்த மாதிரி இருக்கும். ட்ரோபோபிளாஸ்ட். ஓகேவா? இது பேரு குரோனிக் வில்லாய். இட்ஸ் கால்ட் குரோனிக் வில்லி ஆர் வில்லாய் என்ன சொல்லலாம். ஓகேவா? இது ஃபைனலி யூட்ரைன் வால் இருக்குல்ல, அதை பெனட்ரேட் பண்ணுவோம். ஃபைனலி தே பெனிட்ரேட் into uterine wall. சரியா? and become placenta. சரியா? placentaவா இதுதான் இருக்கு. placentaலயே ரெண்டு பார்ட்ஸ் வந்து உண்டு. மெட்டர்னல், இன்னொன்னு ஃபீட்டல் அண்ட் மெட்டர்னல். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பார்ட்ஸ் வந்து இருக்கும். மெட்டர்னல் பிளாசண்டா, ஃபீட்டல் பிளாசண்டா. மவுண்ட் இருந்து அப்படி இதாக இருக்கும்ல, இட்ஸ் கால்ட் மெட்டர்னல் பிளாசண்டா. ஃபீட்டலுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, தட் இஸ் கால்ட் ஃபீட்டல் பிளாசண்டா. இந்த பிளசண்டா இருக்குல்ல, இது அம்பிளிக்கல் கார்ட் கூட கனெக்டாக இருக்கும், அதாவது தொப்புள் கொடி. ஓகேவா? டு தி ஃபீட்டஸ் by umbilical cord. பேபி ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டி பீன்ஸ் மாதிரி. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த பிளசண்டா இருக்குல்ல, இந்த பிளசண்டா வந்து ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ஒரு பேரியர் அப்படின்னா இங்க இருந்து அங்க இருந்து இங்க, அந்த மாதிரி ஆக்ட் as a barrier between mom and child, maternal and fetal blood hormones. fetal blood hormones. That is produced by placenta. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேரியரா வந்து இந்த பிளசண்டா வந்து ஆக்ட் ஆகுறான். எதுக்கு? ஹார்மோன்ஸ் வந்து இது பண்றதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ் பார்க்கலாமா? என்ன ஹார்மோன்? HCG, HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். சரியா? இந்த ஹார்மோன்லாம் வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? Hormones used to confirm pregnancy. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா HCG. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமே. மற்றதெல்லாம் ஈஸ்ட்ரோஜனும் சரி, பிளசண்டாவும் சரி,
ஓகேவா? இதெல்லாம் நம்ம உடம்புலயே நம்ம மென்சுரல் சைக்கிள் அதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அதுவும் ப்ரெக்னென்சி அப்போ சுரந்தா இருக்கும். ஹெச்சிஎலும் சுரந்தும் இருக்கும். அண்ட் ஹெச்சிஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இந்த ஹெச்சி வச்சு தான் அது என்ன இந்த இது ப்ரெக்னென்சி கிட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்மா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம யூரின் வழியாக போகிற ஹெச்சிஜி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ப்ரெக்னென்சி ஹார்மோன்ட்டு ப்ரொஜெஸ்டரானை சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ரெக்னென்சி ஹார்மோன் இஸ் ப்ரொஜெஸ்டரான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ஹார்மோன் வந்து சுரக்கும். தட் இஸ் கால்ட் ரிலாக்சின். இது லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் சுரக்கும். இன் லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, சரியா, பிளசண்டா வந்து செக்ரீட் ரிலாக்சின். ஓகேவா? என்னென்ன ஹார்மோன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹெச்சிஎல், ஹெச்சிஜி, ஹெச்பிஎல், ரிலாக்சின். அண்ட் சம்மரியில் ஒன்று உண்டு, கார்டிசால். அது வந்து நெக்ஸ்ட் அந்த லாக்டேஷன் பீரியடில் வந்து அது பார்ப்போம். இப்போ அது வந்து தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து produced only during pregnancy. சரியா? ஓகே. at the time of pregnancy டைம்ல ஹார்மோன் லெவல் வந்து மெட்டர்னல் பிளட்ல வந்து இன்க்ரீஸாக இருக்கும். என்னென்ன ஹார்மோன் அப்படின்னா தைராக்சின், ப்ரோலாக்டின், கார்டிசால், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. இதுலேயே கொடுத்துருக்காங்க, அந்த இதுலேயே கொடுத்துருக்காங்க என்சிஇஆர்டி அந்த லைனில். at the time of pregnancy, the hormone level in maternal blood, they are thyroxine plus prolactin, cortisol, estrogen and progesterone. ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்து ஆகுது. ஒரு டயக்ராம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஓவம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபிகர் 3.11. அந்த டயக்ராம் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் வந்து இந்த இதில் பாதி ப்ரெக்னென்சியில் பாதி இதுலேயே சொல்லி முடிச்சிட்டேன். இந்த இம்ப்ளான்டேஷன் அதுலேயே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீதி இது நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இது மேபி லெக்சர் 7 or 6 இருக்கும். நான் லெக்சர் தப்பாக போட்டிருக்கேன் இவ்வளோனாலும். ஸோ இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.